ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டுக்காக நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் script.js அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு நல்லா பாருங்கள், இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றனால இந்த இடத்துல .js அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டாட்டுக்கு அப்புறம் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். அப்போ தான் இந்த ஃபைலுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஜேஎஸ் ஃபைல் அப்படின்னு. ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த பிளேஸில் .js அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபைலில் வந்து நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு CONSOLE கன்சோல் டாட் ஒரு டாட் வச்சுட்டு LOG. ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் ப்ராக்கெட்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் நடுவில் ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஃபைனலாக இங்கே ஒரு கோலன் ஒன்று செமிகோலன் ஒன்று போட்டுருங்க. இப்போது இந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ள, ஓகேங்களா, இந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ள எது வேணாலும் டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு பேசிக்கான சின்டெக்ஸ். இப்போது தெரியும், இப்போது டைப் பண்ணிட்டோம். இப்போது ஜாவாஸ்கிரிப்டை நான் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் ஒரு வழி இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டை நம்மளால் ப்ரௌசர்லேயே ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே கன்சோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே கர்சர் வர மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறதா இருந்தாலே பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல கர்சர் வருமா? ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முன்ன ஒரு கோட் டைப் பண்ணோம் இல்லையா, கன்சோல் டாட் லாக் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. ஸோ இதே கோடை நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், கன்சோல் டாட் லாக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அகெயின் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது மெமரி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான சின்டெக்ஸ். இதுக்கு மீனிங்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ள ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? கீழே அதே மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அது கிளிக் பண்ணதுனால இவ்வளோ வந்துடுச்சு, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சோல் டாட் லாக் அப்படின்றதுல நான் என்ன டைப் பண்ணனோ அது இங்கே கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட ஜாவாஸ்கிரிப்டோட ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ். இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு தான் அப்படின்னு இல்லை, எதுனாலையும் டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சரி, கன்சோல் ஒன் செகண்ட், கன்சோல் டாட் லாக் அதில் ஹாய் சைபர் ஹேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ண அப்படின்னா ஹாய் சைபர் ஹேக்ஸ் அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, டபுள் கோட்ஸ், இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் உள்ள நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்டெக்ஸ். இதை ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 4 to 5 டைம்ஸ் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துடும். ஜஸ்ட்டு கன்சோல் போட்டு டாட் லாக் அப்படின்றத போட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட சின்டெக்ஸ். இப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் குரோமில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கூகுள் குரோம் வந்து கூகுளோட அஃபிஷியல், கரெக்டாக, அவங்களோட வெப்சைட். கரெக்டாக?
ஸோ அவங்களே வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் கூட என்னோட ப்ரௌசர்லேயே உங்களால் ரன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைல். கரெக்டாக இந்த ஃபோல்டரில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. நான் இதே ஃபோல்டரில் HTML-க்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? index.html. ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பாய்லர் பிளேட்டை இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? நான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஃபூட்டருக்கு கீழே ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த நல்லா பாருங்கள், ஸ்கிரிப்டுன்னு டைப் பண்ணுறேன்னா இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி SRC அப்படின்னு டைப் பண்ணி என்னோட இந்த ஃபைல், ஓகேவா, இந்த ஃபோல்டர்லேயே script.js அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நான் இதில் சேவ் பண்ணிக்கிறேன். script.js இங்கே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த script.js-ஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு போயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆயிரும். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா CSS ஃபைல் நம்ம லிங்க் பண்ணுவோம்ல, லிங்க் அப்படின்னு போட்டு, ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கீழே தான் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி லிங்க் பண்ணிவிட்டு என்னோட ஜாவா ஸ்கிரிப்டை நான் லிங்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த HTML ஃபைலை ரன் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கோடு இருக்குது, console.logல hello world அப்படின்னு ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த HTML ஃபைலை ரன் பண்ணுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போது நான் இந்த இடத்த போய் இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கன்சோல் அப்படின்ற இந்த ஒரு பேஜுக்கு போனேன் அப்படின்னா, இது கிளிக் பண்ண அப்படின்னா பார்த்தா தெரியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ரீலோடு எனபிள்டு இதெல்லாம் வந்து நம்மளோட லைவ் சர்வர்லேருந்து வருது. ஸோ அது இஷ்யூ கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வேணும் அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து தான் வருது. நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கண்டென்ட் கூட போடுறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் சைபர் ஹேக்ஸ் அப்படின்னு போடுறேன். அகைன் இப்போ நான் போய் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் திஸ் இஸ் சைபர் ஹேக்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நம்ம 2 வேஸில் ரன் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரௌசரில் டைரெக்டாக கன்சோல்லேயே நம்மளால் டைப் பண்ண முடியும், இந்த இடத்துலேயே டைப் பண்ண முடியும். ஸோ இங்கே டைப் பண்ணாலுமே ஒர்க் ஆகும். சாரி, console.logல இங்கே நான் டைப் பண்ணாலுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயுமே டைப் பண்ணலாம், இங்கேயும் டைப் பண்ணலாம். என்னால் இங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபைலில் டைப் பண்ணிவிட்டு அதை என்னால் HTML வழியாக அந்த பேஜ்லேயும் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும் HTML-ஓட பேசிக் சின்டாக்ஸ் என்ன அப்படின்ற, இந்த ஒரு console.log அப்படின்றத என்ன ஒரு சின்டாக்ஸ்ன்னு புரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளார நம்ம என்ன போடுறோமோ அது அப்படியே வரும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் பேசிக்கான சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ப்ரௌசரில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சோலில் வந்து நீங்களாக இங்கேயே கோட் டைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி 2 ஃபைல் நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்டுக்காக, ஜாவா ஸ்கிரிப்டுக்காக ஒரு ஃபைலும் HTML-க்காக ஒரு ஃபைலும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, லிங்க் பண்ணி ஆகணும், பண்ணாதான் ஒர்க் ஆகும். லிங்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கோடு இந்த மாதிரி கோட் டைப் பண்ணி பாருங்கள், உங்கள் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.